ஸோ இங்க இந்த வெப்சைட்ட பாருங்களேன். இந்த வெப்சைட் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி அனிமேட் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க மைன்யூட்டான ஒரு அனிமேஷன் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட்டாவும் இருக்கு இந்த வெப்சைட்டு. சரி இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா, GSAP அப்படிங்கிற இந்த இந்த டூல யூஸ் பண்ணி தான் இந்த ஆக்சுவலி இது GSAPங்கிறது ஒரு டூல் கைஸ். எப்படின்னா ஃப்ரேமர் மோஷன் இருக்கா, இந்த மாரி அனிமேஷன்லாம் பண்றோம்ல, லைக் சுத்த வைக்கிறோம், இல்ல வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது, அந்த மாரி அனிமேட் பண்றோம்ல, அதுக்கான ஒரு பக்காவான லைப்ரரி தான் GSAP. எப்படின்னா, ஃப்ரேமர் மோஷன் வந்து கொஞ்சம் ஈஸியா பண்றது அப்படிங்கிற மாரி இருக்கும். GSAP வந்து கொஞ்சம் பக்காவா ஃபுல் கண்ட்ரோலோட பண்றதுக்கான ஒரு வெப்சைட் தான் GSAP. இது எப்படின்னா வெப்சைட்ல பண்ற அனிமேஷன்ஸ். இப்ப நான் ஸ்க்ரோல் பண்றேன் எப்படி ஆகுது பாருங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாவும் இருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்கு. இந்த மாரி அனிமேஷன்லாம் நம்ம GSAPல பக்காவா பண்ணலாம். அப்புறம் ஸ்க்ரோல் அனிமேஷனு, எஸ்விஜி அனிமேஷனு, டெக்ஸ்ட் அனிமேஷனு, யூஐ இன்டராக்ஷன் நம்ம கிளிக் பண்றப்ப என்ன ஆகணும், இந்த மாரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. சரி, ஓகே. இத நான் பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் நான் கத்துக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி கத்துக்கிட்டா நல்லது. பட் நீங்க கத்துக்கலனாலுமே ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்களேன், இந்த ஸ்க்ரோல் அனிமேஷன் பாருங்க. நீங்க கத்துக்கலனாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏஐ வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, GSAP ஸ்கில்ஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா, ஏஐக்கு வந்து இத பத்தின ஒரு கன்டெக்ஸ்ட்ட குடுத்து, நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம இதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ரெப்போக்கு வந்துருச்சு. நீங்க வந்து டைரக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்க. இந்த கமாண்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம நேரா எங்க வந்துடலாம்னா, நான் இங்க என்ன ஓப்பன் பண்ணேன், கோடெக்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கோடெக்ஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, இந்த கமெண்ட்ட மட்டும் அப்படியே பேஸ்ட் பண்ணா அது ரன் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்ட்ட இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டி கேட்குது. டவுன்லோட் பண்றப்ப அதெல்லாம் நம்ம என்ன வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ற மாரி அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு என்டர் குடுத்தா, நமக்கு இதெல்லாம் இந்த எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எஸ் குடுத்துட்டு, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்க பார்த்தோம்னா, இங்க பார்த்தீங்களா? இந்த இதுல வந்து எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க நம்ம ப்ராஜெக்ட்ல. நான் இப்ப தான் இந்த ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். பட் எல்லாமே கிரியேட் ஆயிட்டு. ஓகே. ஆல் குட். ஸோ இப்ப நான் என்ன பண்ணிடலாம்னா, அ இங்கேயே வந்து இதுட்ட ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம அ இந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு நான் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு அதில குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு என்ன பண்றேன்னா, யூஸ் GSAP ஸ்கில்ஸ் ஆஸ் நீடட் அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுத்துர்றேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எப்படி நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே கைஸ். ஆக்சுவலி நம்ம வந்து ப்ராஜெக்ட்டே செட்டப் பண்ணாம குடுத்துருக்கோம். பட் லெட்ஸ் சி எப்படிலாம் நடக்குதுன்னு. எல்லாம் ஒரு சைடு செட்டப் பண்ணிருவோமா? ஆமா, நம்ம செட்டப் பண்றது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் ஒரு டைம் இத உங்களுக்கு வந்து நம்ம என்ன செட்டப்னா, நம்ம சாட்ஜின் கிரியேட் இருக்கு இல்லையா? அதில போட்டு பண்றது தான். அதெல்லாம் ஒரு செகண்ட் இத பாஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து என்ன பண்றோம்னா, சாட்ஜின் கிரியேட் போயிட்டு, நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ட ஃபர்ஸ்ட்டு செட்டப் பண்ணிப்போம். எந்த ப்ராஜெக்ட்னா, நம்மளோட நெக்ஸ்ட்.js ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணிப்போம். ஸோ தட் அந்த பேஸ் செட்டப் வந்து அதுட்ட இருக்கும். நான் என்ன பண்ணேன், டைரக்ட்டா ஷஃபிள் நலாலை, நலாலை, நலாலை. ஓ! ஏதாச்சும் ஒண்ணு ஷஃபிள் குடுத்துட்டு திஸ் ஒன். இந்த மாரி 10 கலர் எனக்கு பிடிக்காது. ஒரே ஒரு கலர் குடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். இந்த கலர் தான் கைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்றேன்னா, கிரியேட் ப்ராஜெக்ட் குடுத்து இந்த URL வந்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு நேரா நம்ம டெர்மினலுக்கு வந்துட்டு, நீங்க இதிலேயே கூட டெர்மினல் இருக்கு. பட் ராதர் நீங்க இங்க வந்துட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு, ஆம் ஓகே ஆல்ரெடி அங்க தான் இருக்கும். இந்த கமாண்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அது ஆப்ஷன்ஸ் கேட்போம். நம்ம வந்து செலக்ட் ஆக்சுவலி இப்ப அது கேட்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரீசெட்லயே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். அதனால இது கேட்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம செட்டப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அத ஃபர்தரா மூவ் பண்ண சொல்லலாம். கோடெக்ஸ. ஓகேவா கைஸ்? ஸோ தட் அதுக்கு வந்து இன்னும் கிளியரா இருக்கும். இல்லனா வந்து ஏதாச்சும் ஒண்ணு செட்டப் பண்ணிட்டு நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் டு கம்ப்ளீட். இதே ப்ராம்ப்ட் ஆன்டி கிராவிட்டிய கொண்டு வந்து, ஆன்டி கிராவிட்டியும் நம்ம வந்து நீயும் இத பண்ணு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேரலலா சும்மா ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், இத காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, அட் நெக்ஸ்ட் ஆப் ஃபோல்டர் என்ன கைஸ்? ஃபோல்டர் டேக் பண்ண முடியாதா? யூஸ் திஸ் செட்டப் டு கிரியேட் தி லேண்டிங் பேஜ் அண்ட் in a different route put the landing page. Maybe use slash landing for the page. Put your code there. Okay, don't use
ஹோம் பேஜ். ஓகேவா? இப்படி சொல்லிட்டு நம்ம இதை என்ட்ரு கொடுத்துடலாம். ப்ராம்ப்ட்டும் கொடுத்தாச்சு. ஓகே. யூஸ் ஜிசாப் ஸ்கில்ஸ் ஆஸ் நீடட் அப்படின்னு கொடுத்துடலாம் கைஸ். லெட்ஸ் சீ கைஸ் என்ன வருது. ஓகே கைஸ், புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஏற்றிட்டேன். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓரமாக இருக்கட்டும். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கோட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதான் கைஸ் நம்மளோட ஆன்டிகிராவிட்டியோட அவுட்புட். இங்கே பாருங்க, ஆக்சுவலி நானே ஜிசாப் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியல. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த 3D கார்டு அனிமேஷன், அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மாரி ஆகுது அழகா. இது ஆக்சுவலி இந்த மிஸ்டேக் பண்ணிச்சு. இந்த இடத்துல எம்டியாக விட்டுட்டு, பட் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த இடத்துல இதை விட்டுட்டு ஆக்சுவலி லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி வரணும் போல். பட் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பூமி எங்கேருந்து எடுத்துச்சுனே தெரில, பட் எனக்கு அது எங்கேருந்து எடுத்துருக்கு சூப்பராக. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது எங்கேயாச்சும் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கு, பட் இங்கேயும் மிஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு மிஸ்டேக். ஸோ இது ஆன்டி கிராவிட்டி கொடுத்தது. நீங்கள் கோடெக்ஸ் கொடுத்தத நம்பவே மாட்டீங்க. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி மேலே போய்க்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், கோடெக்ஸும் சிமிலரான வெப்சைட் தான் கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துல லுக் அண்ட் ஃபீல் டோட்டலாக வேறு. அந்த இதுவுமே டோட்டலாக வேறு. அந்த ஃபாண்ட்டுமே இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறப்போ இங்கே ஸ்க்ரோலோட இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இடத்துல இது காட்டுதா. ஸோ இந்த கார்டில் ஏதோ ஆச்சு. பட் இங்கே நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த கார்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா 3D கார்டு அங்கே உள்ள மாரியே இங்கேயும் பாருங்கள். அங்கே பார்த்தோம்ல. ஸோ ப்ராம்ப்ட் சேம் தானே, அதனால இந்த மாரி தான் ப்ராம்ப்ட் சேமாக ஒர்க் ஆகுது. இந்த எஃபெக்ட்டை பாருங்க கைஸ். வாவ்! இதுவுமே சூப்பராக இருக்குது. தென் திருப்பி ஸ்க்ரீனில் வந்தோன்னா இது, தென் வந்து இங்கே டெஸ்டிமோனியல் ப்ரைஸிங் எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல அழகாக காட்டுது. தென் நம்ம எஃப்ஏக்யூ செக்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது கீழே எதுவுமே இல்லை, ஃபூட்டரை காணும். ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் இங்கே பட்டன்ஸ்லாம் சூப்பராக. வெப்சைட் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ஏதோ டாட் வச்ச மாரி சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு அந்த ஃபீல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி டெஃபினெட்லி எனக்குமே இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நானும் ஜிசாப்பை வந்து யூஸ் பண்ணணும் நம்ம வெப்சைட்டில், சில இடத்துலலாம் நிறைய தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அது அழகாக ஒரு டிரான்சிஷனோட வருது வருங்க. நல்லா இருக்கு கைஸ். ஆக்சுவலி ஒரு ப்ராம்ப்ட்டுக்கே இப்படின்னா நம்ம இன்னும் பக்கவான ப்ராம்ப்ட் ஒரு எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட்லாம் நான் தரேன். யாருனா கமெண்ட் பண்ணுங்க. லைக் யாருனா கமெண்ட் பண்ணீங்களா நான் பார்க்குறேன் ஜஸ்ட். ஓகே. கமெண்ட் பண்ண அவசியம் இல்லை கைஸ். இந்த சென்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி யாருனா கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படி அந்த ப்ராம்ப்ட்டுக்காக. ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ட்ரை இட் அவுட், கமெண்ட் சம்திங். ஐ வில் ஜஸ்ட் சென்ட் யூ கைஸ் தி ப்ராம்ப்ட். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்டு அந்த லைக் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அந்த ஸ்க்ரோலிங் எல்லா எஃபெக்ட்டுமே சொல்கிறேன், நல்லாவும் இருக்குது. மினிமலாக யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஐ மீன் இது கொடுத்த வெப்சைட்டும் எனக்கு இந்த பூமி இந்த இது வந்து எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டு, தென் வந்து இந்த எஃபெக்ட் எனக்கு ரொம்ப, இந்த கார்டு எஃபெக்ட்டு ஓகே ஓகே சார், அது சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுமே அது இன்னும் வரப்போ நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, இந்த எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அன்டில் தென்